அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். யாருகிட்டயும் கையேந்தி நிற்கிறது அவமானம். அது ஒரு இழிவான செயல். அதை செய்யக்கூடாது. அப்படின்னு பல இடங்கள்ல நமக்கு அறிவுரை சொல்லிட்டு வர்ற திருவள்ளுவர் ஐயா, ஒரு இடத்துல பாருங்க, நம்மகிட்ட அவர் கையேந்தி நிற்கிறாரு. எதுக்கு கையேந்தி நிற்கிறாரு? அதை கேட்டாலே நமக்கு கண்ணு கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு அவர் கலங்கி நின்று நம்மள்ட்ட கையேந்துறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பா உன்கிட்ட பொருளாதாரம் இல்ல தான். நீ அவன்கிட்ட கேட்க போற. எனக்கு தெரியுது. அது ஒண்ணும் பிழை இல்ல. ஆனா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. கையில வச்சுக்கிட்டு மறைக்கிறான் பாரு. நெறைய செல்வம் இருக்கும். ஐயோ! என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. இப்ப தானே குடுத்தேன். இப்ப தானே அந்த செலவு பண்ணேன். அப்ப தானே அப்படின்னு சொல்லி சால்ஜாப் சொல்லி உன்ன திருப்பி அனுப்புறான் பாரு. அவமானப்படுத்துறான் பாரு. அந்த மாரி பயல்கள்ட்ட போய் நின்னுடாத. அப்படி நின்னுடாதேன்னு எப்படி கேட்கிறாரு? கையேந்தி கேட்கிறாரு நம்மள்ட்ட. அந்த திருக்குறளை எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. 1067வது குறட்பா அது. "இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பாரை இரவின்மின் என்று" அப்படின்னு சொல்றாருங்க. "இறப்பன் இறந்து கேட்கிறேன். இறப்பாரையெல்லாம் மற்றவரிடம் சென்று கேட்கப் போகின்ற உங்களிடம் இறந்து கேட்கிறேன். இறப்பின் கரப்பாரை நீங்கள் சென்று கேட்கும் பொழுது வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்கின்றானே அந்த பாவிகளிடம் இரவின் மின் என்று சென்று அவனிடம் கையேந்தி நிற்காதீர்கள். என் அன்பு மக்களே, மானத்தோடு நாம் இருக்க வேண்டும். கேட்கிறத கூட ஒரு தகுதியானவன்ட்ட கேட்கணும். நம்மளுடைய தகுதி அறிந்து முகம் சுளிக்காம இருக்கிறத எவ்வளவு குறைச்சு குடுத்தாலும், இல்லன்னு சொன்னாலும், அந்த முகம் சுளிக்காம, பொய் சொல்லாம அந்த மாரி ஆளுகள்ட்ட கேட்கறது பிழை இல்ல. இந்த மாரி பயலுவல்ட்ட போய் நிக்காதீங்கன்னு, எவ்வளோ ஒரு அருமையான செய்திய சொல்லியிருக்காரு. வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.